ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மிக மிக முக்கியமான வினாக்கள் நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதில் உள்ள கொஸ்டினை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதில் உள்ள மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சருமே அந்த மெட்டீரியலில் கொடுத்துருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட்டோடைய ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம சொன்னதுலேருந்து ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, ஓகே மாடல் இப்போ நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன், அது வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள், நம்ம சொன்னது தான் வந்திருக்கும், அதை தாண்டி வேறு கொஷினே வந்திருக்காது. ஆனால் அந்தளவுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அண்ட் இதுலேயுமே எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்னும் கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இதுக்கடுத்து ஜனவரி அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ஸ்டடி டிப்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். இன் பிட்வீனில் ரிவிஷன் எக்ஸாம்லாம் வரும், அதையும் ஓவர்டேக் பண்ணி நம்ம எப்படி பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பருக்கான PDF எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ PDF டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய ஸ்டடி மெட்டீரியல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இனமொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாமுக்குமே சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை திருக்குறளில் இருந்து கேட்டிருக்காங்க, இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக, இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செந்தூக்கு விளக்கம் தருக, இது அந்த அளவுக்கு கேட்டதில்லை, இந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். ஸோ அதை கூட விட்டுருங்க. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக, மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் உயிரீறு மெய்யீறு விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகுபது உறுப்பிலக்கணம் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிறணும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. மயங்கொலி சொற்கள் பாருங்கள், உலை உலை உலை, இதுதான் மேக்ஸிமம் கேட்குறாங்க, இது பார்த்துக்கோங்க. புக்கில் கூட இருக்குது, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பேன், இதை பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரு சொற்றொடாக்குக, அதெல்லாம் ஈஸி தான், பார்த்துங்க. புணர்ச்சி விதி நீங்கள் மேக்ஸிமம் அதோட விதி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கொடுத்தாலும் நீங்கள் எழுதிடலாம். அடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல், இதெல்லாம் பார்த்துங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். கலைச்சொற்களை பொறுத்தவரை பாஸ்போர்ட்டும் டிபேட்டும் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட்னா கதவு சீட்டு, டிபேட்னா பட்டிமன்றம். ஸோ பார்த்துக்குங்க. 4 மார்க் பாருங்கள். வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்குலாப் உலகுக்கு வேண்டும், இதெல்லாம் அந்தளவு கேட்டதில்லை, ஸோ அதனால் இதை கூட விட்டுறலாம். உயிர் தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள் இடம் சுற்றி பொருள் விளக்கத்திற்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாய்க்காலின் சிறப்புகள், இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கிய கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுது, இது சம்டைம்ஸ் தான் கேட்பாங்க, இதோட நீங்கள் விட்டுறலாம். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள், கற்றலி கோவில்கள் குறிப்பு வரைக, வெரி 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 இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அணியை பொறுத்தவரை பிரிது மொழிகள் அணி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டி தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு ஆறாதே நாவினால் சுட்ட வடி, இதில் உள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் வஞ்ச புகழ் சென்னை நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நயம் பாராட்டுதல் எப்படி எழுதணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து 6 மார்க் பாருங்கள். திருமலை முருகன் பள்ளிக்கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விளக்குக, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம சொன்னதான் எல்லாமே வந்திருக்குது. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக, ஸோ இதுவுமே ஈஸி தான். நான் சொல்லி திருக்குறள்லேருந்து கம்பல்சரி ஒன்று வரும்னு கேட்டிருக்காங்க. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை விவரிக்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விளக்குக, இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நர்த்தகி நடராஜன் அடுத்தது பார்த்திங்கன்னா நர்த்தகி நடராஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. புலம்பெயர்ந்த மக்களின் வழியையும் வாழ்வையும் 6ஆம் திணை வாயிலாக விளக்குக, 6ஆம் திணையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 6ஆம் திணை, வாடிவாசல், ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிம்பம், ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உண்டாலம்மை என்ன தொடங்கும் புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. விடற்கு என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துங்க. மனப்பாட பாட்டும் மனப்பாட குரலும் பொறுத்தவரை எதுவுமே ஆப்ஷன் விடக்கூடாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் படிங்க, நல்லா எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுங்க. ஓகே.